1 லிட்டர் பாலில் ஒரு ஆள் டீ போட்டு குடிக்க முடியுமா? என்கிட்ட பைசா இருக்கிறதுக்காக காரணத்துக்காக. அதே மாதிரி உணவு விஷயத்திலையும் எடுத்துக்கிடுவோமே, நமக்கு வயிறு வாங்கி எவ்வளவு அந்த நேரத்துக்கு பேருதோ அது மட்டும்தான் சாப்பிடுவோம். அடுத்த நேரம் என்ன செஞ்சிருவோம்? எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ அதுதான் நடுத்தர வர்க்கம். நம்ம நினைச்சி உடம்பே என்ன செய்யுது, போதும் உனக்கு ஆர்டர் கொடுத்துருது. அதுக்கு மேலே நம்ம ஏதாவது போட்டோம்னா என்ன ஆயிரும்? அது வியாதியாக மாறுதா இல்லையா? எனக்கு வயிறு சரியில்லை, இது சரியில்லை, நம்ம என்னென்னமோ சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம அடுத்த ஆசைக்கு போகிறதுனால தான். அப்போ நடுத்தரமாக வாழ்வதைத்தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கான். அந்த நடுத்தர எல்லா விஷயத்திலையும், வீடுல இருந்து, சாப்பாட்டில் இருந்து, வாகனத்தில் இருந்து, திருமணத்தில் இருந்து, அல்லாஹ் தஆலா அப்படி வாழக்கூடிய மனிதருக்கு மரணம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா செழிப்பை தருவானாம். சுப்ஹானல்லாஹ். செழிப்பான வாழ்க்கைன்னா நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். பேங்க் பேலன்ஸ் அதிகம், நகைகள் அதிகம், எனக்கு வீடு வாசல் அதிகம், அதனால தான் நான் செழிப்பாக இருக்கேன்னு கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலாவும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பேசிக்கிட்டு சொன்னாங்களாம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 3 விஷயத்துக்கு ஒரு மனிதன்கிட்ட இருந்துட்டு அவன் பெரிய செல்வந்தன். அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கான்னு 2 பேரும் பேசினாங்களாம். இப்போ நம்மெல்லாம் அப்படி பேசவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதி நம்மகிட்ட இருக்கா இல்லையாங்கிறது ரப்பு அறிஞ்சவன். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இந்த 3 விஷயம் இருக்கான்னு கேட்குறாங்க. என்கிட்ட இந்த 3 விஷயம் இருக்காங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன? இரவு படுத்த உடனே தூக்கம். பெரிய விஷயம்லாம் சொல்லலை. 500 ரக்காயத்து தொழுகணும், 500 குர்ஆன் ஓதணும்லாம் சொல்லலை. செல்வந்தனுக்கு அடையாளம்ங்கிறாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. படுத்த உடனே தூக்கம். அந்த தூக்கம் அல்லாஹ்வின் நிகமத்தான தூக்கம். அல்லாஹ் கொடுக்குற, அவன்கிட்ட இல்லாத விஷயம் இல்லை. அல்லாஹ்கிட்ட இல்லாத விஷயத்தை அல்லாஹ் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்? பசியை கொடுத்துருக்கான், தாகத்தை கொடுத்துருக்கான். இதெல்லாம் அவன்கிட்ட இல்லையே. தூக்கத்தை கொடுத்துருக்கான். இப்போ அந்த தூக்கம் படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துருதா? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், தூங்கி தான் அப்புறம் தான் நான் முழிப்பேன் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் செல்வந்தர்லேயே முதல் இடத்துல வந்துட்டீங்க. யார்? அலி ரலியல்லாஹு தஆலா 1வது. 2வது, காலையில் முழிக்கும் போது அன்றைய நாளுக்கு தேவை உள்ள உணவு உங்கள்கிட்ட இருக்கா? இந்த கேள்வியை கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த உணவும் நம்மகிட்ட அது சம்பாதிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அந்த கடகார்த்தத்தை எனக்கு தந்திருக்கான்டாங்க. அப்போ செல்வந்தரில் 2வது கட்டம் வந்துட்டாங்க. 3வதாக கேட்குறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, பயம் திடுக்கம் இல்லாமல் இருக்கா மனசு? எதை நினைச்சாவது ஒரு பயம், அங்கே அது நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு திடுக்கம் இல்லாமல் அவங்க உள்ள இருக்கா? அமைதியாக சுக்குனா இருக்கா? அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், என் உள்ளம் சுக்குனான முறையில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் செல்வந்தெல்லாம் முதல் லிஸ்ட்டில் வந்துட்டீங்கன்றாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, இந்த 3 விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கா? அப்போ அதுக்கு அலி ரலியல்லாஹு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தூக்கம் என்பது என்னிடம் குறைவு. காரணம், நான் கலீஃபாவாக இருப்பதுனால மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கேன்ல, அவங்களுடைய தேவைகளை நான் சிந்திச்சு அல்லாட்ட மண்டாடும் போது எனக்கு தூக்கத்திலேருந்து விழிப்பு வந்துடும். ஆழ்ந்த தூக்கம் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்கலாம், செல்வந்தர்லேயே 2வது இடத்துல வரல, என்னையை விட நீங்கள் முதல் இடத்துக்கு வந்துட்டீங்கன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கத்தையும் கொடுத்துட்டான்ல, பொதுநல சேவையும் கொடுத்துருக்கானே. தூங்கக்கூடிய நேரம் நம்மளுக்குன்னு ஒதுக்குன நேரம் இல்லை. அந்த நேரம் இரவுங்கிறது நம்ம தூங்கக்கூடிய நேரம் நமக்குன்னு கொடுத்த நேரம் தானே. நம்ம தூக்கத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அடுத்தவங்க தூங்கிட்டு இருக்கோம்னு நம்ம போறாமையெல்லாம் வரல. இவங்கெல்லாம் இப்படி தூங்குறாங்கல்ல, நம்மளுக்கு தூக்கமே வரலையே. பக்கத்தில் படுத்து கிடக்குது, நம்ம பிள்ளைய பார்த்தா கூட இது இப்படி தூங்குதுன்னு பாரு, நம்மளுக்கு தூக்கம் வரலையே. அந்த நினைப்பு வருமா வராதா? அவங்க தூக்கத்தை நம்ம வாங்க முடியாது, நம்ம தூக்கத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இது நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் உலக மக்களுடைய நலனுக்கு நீங்கள் சிந்திச்சதுனால உங்களுக்கு தூக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து பொது சேவையில் ஈடுபட்டதுனால 2 கூலினால நீங்கள் செல்வந்தர்லேயே டாப்பில் போயிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு மாளிகை வச்சிருக்கிறது மாதிரி அவங்க 2 மாளிகை வச்சிருக்கிற மாதிரி. அடுத்தது 2வது சொன்னாங்க, காலையில் முழிக்கும் போது அன்றாட உணவு உங்கள்கிட்ட இருக்கா? என்கிட்ட கேட்டதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டதுக்கு உங்க சொன்னாங்க, நானும் உண்டு, பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவு அல்லாட்ட எனக்கு தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்பவும் அவங்க சொல்கிறாங்க, இப்பவும் நீங்கள் டாப்பில் போயிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? என் உடலத்தை நான் சொன்னேன், உழைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு எல்லாம் வலுவை கொடுத்துருக்கான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உழைச்சே வச்சுருக்கீங்க, பிறருக்கு கொடுக்கணும்னே ஒரு போதி வச்சுருக்கீங்க. அதனால நீங்கள் அதை விட டாப்பில் போயிட்டீங்கன்றாங்க. 3வது என்னமா கேட்டாங்க? யாராவது ஞாபகம் இருக்கா? முதல் சப்புல இருக்கோம்னு நிரூபிச்சிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த திடுக்கம் இல்லாத வாழ்வு.
அது நம்மளுக்கு எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ் கொடுத்தேன்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்ம கற்பனைகள்லாம் எங்கெங்கெல்லாம் போகும். இத அப்படி சாதிச்சிடணும், அதை இப்படி நினைக்கலாம். யா அல்லாஹ் நாளை மரணம் எனக்கு இருக்கிற இந்த இன்றைய நாள் எனக்கு அமல தந்துரு. அடுத்த நொடி எனக்கு மரணமாக இருந்தா இந்த நாள்ல எனக்கு நன்மையை கொடுத்துரு. என்னுடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சியா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு. ஈமான்தாரிகளுடைய தொடர்பை எனக்கு கொடுத்துரு. கேட்கலாம் தப்பிட்டு அல்லாட்ட கேட்கலாம். அல்லாஹ் வந்து தாராளமானவன் கொடுப்பான். ஆனா இது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துட ஒரு சிலர் சொல்லுவோம். நம்மள பெண்கள்கிட்ட நிறைய பேர் பழக்கம் இருக்கு. என்ன சொல்லுவோம், நான் மதுத்தாயிட்டு அந்த குடும்ப நிலை எப்படி இருக்கும், நான் இல்லாட்ட என்ன செய்வாங்க, யாரு இல்லாட்டாலும் குடும்ப உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமையே உலகம் இயங்கலையா? நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க அந்த உலகத்துல. அவங்க போன பிறகு உலகம் இயங்காம நின்றுச்சா? உலகம் இயக்குறது அல்லாட்டையில இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்ல, நான் இல்லாட்ட நிலைமை என்ன இருக்கும், நான் தான் இந்த எல்லாமே சரிப்படுத்துறேன். அந்த நாங்கிற அந்த அகராதி வந்த உடனே என்ன ஆயிரும், அந்த இதுல நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், அல்லாஹ் நடுத்தர நிலைங்கிறது போயிடும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. இப்ப இந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் நினைச்சு முதல் விஷயமான உலகத்துல வாழும்போது நடுத்தர வாழ்க்கையை கையாளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க, யாரும் வீண் விரயம் செய்யக்கூடாது. வீண் விரயம் செய்பவர்கள் செய்தானின் சகோதரர் ஆவார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. இன்னைக்கு வீண் விரயம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நம்ம என்ன எண்ணத்தையெல்லாம் வீண் விரயம் பண்றோம், நேரங்கள்